Loading up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that. I think she's feeling me. Turn it up a few degrees. இந்த மாதிரி டஸ்ட்ல இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணாலே போதும். இது போர்ட்டபிள்னா ஒயர்டு கிடையாது, நம்ம பேட்டரி டைப் தான். நாட் செல்லிங் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்மகிட்ட ரெகுலரா மூவ்மெண்ட் ஆகிற ஐட்டம்ஸ் இதெல்லாம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் யூஸ் பண்ணலாம், ட்ரில்லிங் யூஸ் பண்ணலாம், சிப்பிங் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். நம்மளோட ஷாப் நேமிங் ப்ரோ, லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா டூல்ஸ் ஹப்புங்க. ஒண்டிபுதூர் பாய்ஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல 3 இயர்ஸா இருக்குங்க. ஓகேங்க ப்ரோ, நம்ம என்னென்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்து அவைலபிள் இருக்குங்க? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 12 கேட்டகரிஸ் ஆஃப் டூல்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லைக் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், கார்டன் டூல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் டூல்ஸ், கார்பென்ட்ரி டூல்ஸ், பிளம்பிங் டூல்ஸ், வெல்டிங் டூல்ஸ், தென் ஃபேப்ரிகேஷன் டூல்ஸ், இந்த மாதிரி ஹோம் டிஐஒய் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம டூல்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகேங்க ப்ரோ, இப்போ நம்ம பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க? நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி அண்ட் குவாலிட்டி ப்ராமிசிங்கான ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கஸ்டமருக்குமே வந்துட்டு குவாலிட்டியும் கொடுக்கணும், அதே நேரம் அஃபோர்டபிலிட்டியும் இருக்கணுங்கிற பெஸ்ட் ப்ரைஸஸ்ல நம்ம டூல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகேங்க ப்ரோ, நம்ம கோயம்புத்தூர்ல நிறைய டூல் ஷாப் இருக்கு. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏன் டூல்ஸ் ஹப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்? ஸோ டூல்ஸ் ஹப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் ஃபார் டூல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ ஹியர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூல்ஸை பார்க்கறது மட்டும் இல்லாமல் யூ கேன் ஏபிள் டு யூஸ் இட் அண்ட் சி அண்ட் ஃபீல் த டூல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸுமே கேட்டகரைஸ் படி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எப்படி ஒரு ஸ்பைசஸ் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரேக்கிங் சிஸ்டம்ல இருக்குமோ அந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களாவே வாக்இன் பண்ணி உங்களுக்கு தேவையான டூல்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கு, யூசேஜுக்கு கரெக்டா இருக்குமான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். டூல்ஸ் என்னென்ன மாதிரி கேட்டகரி வைஸ்ல இருக்குங்க? கேட்டகரிஸ் பாத்தீங்கன்னா ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், டிஐஒய் பண்றவங்களுக்கான ஸ்பெஷல் டூல்ஸ், காம்பாக்ட் டூல்ஸ் வகையில பாத்தீங்கன்னா கிளீனர்ஸ், கிராஸ் ட்ரிம்மர்ஸ், ப்ரெஷர் வாஷர்ஸ், தென் ஹோம் கிட்ஸ், பேட்டரி ஆப்ரேட் டூல்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் டூல்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகேங்க ப்ரோ, இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல இங்க வந்து வாங்கிக்குவாங்க, இதுவே வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல எப்படி கம்யூனிகேஷன் பண்றதுங்க? சார் நமக்கு வந்துட்டு கரூர், ஈரோடு, திருப்பூர், பவானி இங்க எல்லாத்துலயுமே டூல்ஸ் வந்து பிரான்ச்சஸ் இருக்குங்க. ஸோ அங்கேயுமே வந்து இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவா வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் ஸ்டைல்ல வி ஆர் ஆப்ரேட்டிங் தர். ஈவன் அங்க இருக்கிறவங்க வந்து இங்க போகும்போது வாங்கணும் அப்படிங்கும்போது இங்க வாங்கிட்டு நீங்க வேற ஏதாவது சர்வீஸ் வேற ஊர்ல இப்போ சப்போஸ் ஈரோட்ல வந்து இருந்து இங்க கோயம்புத்தூர்ல வாங்கிட்டு போறீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சர்வீஸ் இன் ஈரோடு ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டென்சிவா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகேங்க ப்ரோ, பிரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்ற பிரைஸ் எல்லா பிரான்ச்சஸ்லயும் அவைலபிளுங்களா? ஆமா, டூல்ஸ் அப்போட ஸ்பெஷாலிட்டியே பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் பிரைஸ் ஃபார் ஆல் த கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இங்க கோயம்புத்தூர்ல வாங்குற பிரைஸே தான் உங்களுக்கு ஈரோடு, திருப்பூர், கரூர் எல்லா ஸ்டோர்ஸ்லயுமே சேம் யூனிஃபார்ம் பிரைசஸ் தான் இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாம் வந்து எப்படிங்க? ஷோரூம் கான்செப்ட்ங்கும் போது பாத்தீங்கன்னா ஷோரூம் கம்ஸ் வித் அட்டாச்ட் சர்வீஸ் சென்டர். ஸோ சர்வீஸ் சென்டர்ஸ்ல ஸ்பெஷலைஸ்ட் சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு எப்பவுமே எல்லா ஸ்டோர்ஸ்லயுமே இருப்பாங்க. நம்ம என்னென்ன பிராண்ட் மேஜரா பண்ணிட்டு இருக்காங்க சார்? நம்ம லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார். பாஷ், மக்கிட்டா, டிவால்ட், ஹைகோகி, இன்கோ, டோட்டல். இப்போ நம்ம என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துடலாங்களா? கண்டிப்பா பாத்துடலாம். ப்ரோ, என் பேர் கார்த்திகேயன், எங்க ஸ்டோர் மேனேஜரா இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லா இங்க வச்சிருக்கோம் இந்த லைன்ல. இது பாத்தீங்கன்னா மினிமலா சின்ன ஐட்டத்துல போயிடலாம். இது வந்து ஒரு சின்ன கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர்ஸ் 3 ஸ்க்ரூ டிரைவர்ஸ் வந்துடும், டெஸ்டர் ஒன்று வந்துடும், நைஃப், அந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் ஒவ்வொன்றும் நீங்க அந்த குக்கர்ல, மிக்சியில அதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது சின்ன சின்ன யூசேஜ்னா லேடிஸ் கூட அழகா யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான். ஜஸ்ட் இது ஒரு 700 அவ்வளவுதான் வரும், அந்த ரேஞ்ச் வரும். நீங்க ஒரு காம்போ கிட் மாதிரி வந்துடும் இது உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அத்தியாவசிய திங்ஸ் இல்லைங்களா வீட்ல? கண்டிப்பா. ஆமா, வீட்ல மினிமலா யூஸ் பண்றதா இது. எல்லாருமே யூஸ் பண்றதுக்கு வீட்ல இருக்க வேண்டிய இது வந்து வேக்யூம் கிளீனர் தான். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பேட்டரி டைப் தான். பேட்டரி ரீசார்ஜபிள், டிசி நார்மல் சார்ஜர்ல சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்காது. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஷக் பண்ணும். ஷக் பண்றதுக்கு, கார் யூசேஜுக்கு, நார்மல் சோஃபா கிளீன் பண்றதுக்கு, வீட்ல யூஸ் பண்ற ஒரு அத்தியாவசிய பொருள் தான் இது. டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம கிளீன் பண்ணாலே போதும். இப்போ கிளீன் பண்ற டஸ்ட் எல்லாம் உள்ளதான் ஸ்டோரேஜ் ஆயிருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள ஒரு ஃபில்டர் இருக்கும், அந்த ஃபில்டர் க்ளீன் பண்ணி டஸ்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் எப்பவும் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் பாருங்க, இது எவ்வளோ பெரிய வேக்யூம் கிளீனர் இருக்கு.
நார்மலா இண்டஸ்ட்ரியலுக்கு வீட்டுல யூஸ் பண்றதா இவ்வளவு பெருசா யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவு பெருசு தேவையில்ல, நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சின்னதா இருக்கு, காம்பாக்டா இருக்கும், ரீசார்ஜபிள். எங்க கார்டு போட்டு ஒயர் போட்டு எங்க இழுத்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, கார்ட்லெஸ் தான். நம்ம அடுத்த மாடல் வேக்யூம் கிளீனர் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா இது பேட்டரி டைப் தான், சேம் அது ரீசார்ஜபிள். நம்ம மிஷினோட அப்படியே சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். பேட்டரி ரிமூவல் பேட்டரி வருது. நீங்க ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி ஒரு 20 வோல்ட் வருது. 20 வோல்ட் 2 AH, இதுல 4 AH 7.5 AH வரும். ரன்னிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அந்த 4 AH 7.5 AH. இது உங்களுக்கு கண்டினியூஸா 45 மினிட்ஸ் ரன் பண்ணலாம். கண்டினியூஸா நீங்க இந்த மாதிரி அமைக்கி பிடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். அப்பப்போ விட்டு விட்டு யூஸ் பண்ணீங்கன்னா 1 டே கண்டினியூஸா கன்ஃபார்ம் வருது. இதோட பவர் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கூட ஈஸியா எடுக்கலாம். இந்த மாதிரி ஈஸியா எல்லாமே எடுக்கும், குப்பையில எடுத்துக்கணும். இதுல லோ ஹை 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. இது வந்து ப்ளோயர்னு சொல்லுவாங்க, லீஃப் ப்ளோயர்னு சொல்லுவாங்க. இது வீட்டு யூஸ் யூஸ் பண்ணலாம், கமர்ஷியல் யூஸ் பண்ணலாம். லான் அந்த மாதிரி இடத்துல நீங்க அந்த லீஃப்ல இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, கூட்ட முடியாது, குஞ்சு கூட்ட முடியாதுன்னா நம்ம கூட்டுற இடத்துல நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அதே சேம் பேட்டரி தான் வரும். இதுல அதே பேட்டரி இதுல மாட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஜஸ்ட் அவ்வளோதான், நீங்க ப்ரெஸ் பண்ணாலே போதும், அவ்வளோ. வேற எதுலயும் பெருசா வேலை எதுவும் கிடையாது. பேட்டரி டைப் தான், ரீசார்ஜபிள் தான், எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரைசிங் ப்ரோ? பிரைஸ் உங்களுக்கு 9000 வரும். டோட்டல்ல சின்ன லான் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கிராஸ் இருக்கும், அந்த கிராஸ்ல கிளீன் பண்றதுக்கு ட்ரிம் பண்றதுக்காக நம்ம இப்போ கிராஸ் ட்ரிம்மர் பாக்குறோம். இதுவும் பேட்டரி டைப் தான், அதே 20 வோல்ட் பேட்டரி. நீங்க இங்கோல பார்த்த சேம் பேட்டரி இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே தான், பேட்டரி கிளீன் பண்றதுக்கு. இதுல பெருசு வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு. பெருசு வந்து நீங்க கேஸ் லைன்ல வரும், நம்ம அதுவும் இருக்கு. பேட்டரி வேணாலும் பேட்டரி இருக்கு. அவ்வளவு பெருசு நீங்க மெயின்டைன் பண்றது கஷ்டம், வீட்டுல பெரியவங்களா இருக்காங்கன்னா இதுல இதே போது நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம். வேற யாரையும் கூப்பிட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளே 8000 வரும். நெக்ஸ்ட் நம்ம தேவையானது இந்த மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ற ட்ரில்லிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இது கார்ட்லெஸ்ஸும் இருக்கு, நம்ம கிட்ட ஒயர்டு இருக்கு. ஒயர்டுனா இந்த மாதிரி ஃபுல் செட் இருக்கு. செட் எல்லாம் மிஷின் மட்டும் வேணும், நம்ம மினிமலா நீங்க இந்த மாதிரி ட்ரில் பிட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். வால்ல மட்டும் 2 சைஸ் ட்ரில் பிட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னா தனியாகவும் இருக்கு நம்ம கிட்ட மிஷின். இந்த செட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஹேண்டில் வந்துடும். அண்ட் தென் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டிய பிளையர்ஸ், ஸ்க்ரூ டிரைவர்ஸ், ஸ்க்ரூ பிட்ஸ், மெஷரிங் டேப்பு, வீட்டுக்கு யூஸ் பண்ற எல்லாமே வந்துடும். ஜஸ்ட் அந்த கார்பெண்டர், பிளம்பர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு சின்ன சின்ன வேலைக்காக கூப்பிட்டா 1000 rupees 2000 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்குள்ள இந்த மாதிரி மிஷினே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4000 வரும். அந்த ஃபுல் செட்டோட சேர்த்து 4000 வரும். இது வாங்கி வச்சிட்டீங்கன்னா 4 டைம் அவங்களுக்கு கொடுக்குற காசு வாங்கி வச்சிட்டீங்கன்னா நீங்களே சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு போயிடலாம். ஈஸி தான் இது. மிஷின்லாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா கஷ்டமாலாம் இருக்காது, யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதே ஐட்டம் நம்ம கிட்ட கார்ட்லெஸ்ல இருக்குங்க. கார்ட்லெஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேட்டரி பாத்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி. நார்மல் வீட்டில் டைப்-C மொபைல்ல சார்ஜ் பண்ணுவீங்களா, டைப்-C சார்ஜர்ல நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியை நீங்க சும்மா பேட்டரி சார்ஜ் பண்றீங்க, எடுத்து பிளக் பண்றீங்க, ரன் பண்றீங்க. இதுல ரிவர்ஸ் இருக்கு, ஃபார்வர்ட் ஆப்ஷன் இருக்கு. இது கூட ட்ரில் பிட்ஸ் எதுவும் வராது. சிங்கிள் பேட்டரி மாடல், ஒரு பேட்டரி ஒரு மிஷின் வரும். இதுல டபுள் பேட்டரி மாடல் வேணாலும் வாங்கிக்கலாம், நீங்க எவ்வளவு பேட்டரினாலும் நீங்க வாங்கிக்கலாம். இதுல வந்து நம்ம பிட்ஸ் எல்லாமே தனித்தனியா பண்றோம். பிட் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். நம்ம ஹால்ல, ஸ்டீல்ல, வுட்ல நம்ம எல்லாம் எதுலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நீங்க ஸ்க்ரூவிங் பண்றீங்க, ஸ்க்ரூவிங் தான் மெயின். மொபைல் கல்றது யூஸ் பண்றீங்க, அந்த ஸ்டார் மைனஸ் ஸ்க்ரூ நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1000 rupees வரும். இந்த மிஷின் உங்களுக்கு 1500 வரும். இது ஜஸ்ட் 1000 rupees வரும். இது ஸ்க்ரூவிங் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம இங்கோல இந்த போர்ட்டபிள் ஃபேன் பார்க்க போறோம். 20 வோல்ட் பேட்டரி, 20 வோல்ட் மிஷின் எல்லாத்தையுமே இது நம்ம போட்டுக்கலாம். சேம் இதே பேட்டரி பார்த்துக்கோங்க, 20 வோல்ட் பேட்டரி. இது 2 AH. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல 4 AH இருக்கு, 7.5 AH இருக்கு. டைம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நீங்க யூசேஜ் டைம். அடுத்து இந்த ஃபேனை பத்தி பார்க்கலாம். ஃபேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்பீட்ல வரும். 3 ஸ்பீட்ல வரும். ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும், ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபேன் உங்களுக்கு போர்ட்டபிளா எங்கனாலும் சுற்றிக்கலாம், அட்ஜஸ்டபிள் தான், நீங்க எங்கனாலும் சுற்றிக்கலாம். ஃபேனோட ஸ்பீட் வேணா பாருங்க. பேட்டரி டைப் தான், ஜஸ்ட் லாக் பண்ணிட்டீங்க அண்ட் தென் ஆன் பண்றீங்க, அவ்வளவுதான். ஃபேன் ரொட்டேட் ஆகும். ஓ, நல்லா காத்து வருது. எங்க வேணா எடுத்துட்டு போய்க்கலாம் இல்லீங்களா? கேம்பிங் எல்லாம் நல்லா எடுத்துட்டு போய்க்கலாம். கேம்பிங் யூஸ் பண்ணலாம், ஆபீஸ் கரண்ட் இல்லாத இடத்துல யூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி டைம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரி ஸ்பீட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். ஓ, அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குங்களா? 3 ஸ்பீட். எவ்வளவு நேரம் ஓடும் சார்ஜிங்? கண்டினியூஸா நம்ம பேட்டரி டைப் தான். ஒரு சிங்கிள் பேட்டரி இது 45 மினிட்ஸ் ரன் பண்ணும். சார்ஜிங் டைம் 30 மினிட்ஸ், ரன்னிங் டைம் 45 மினிட்ஸ். ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகிற டைம் இன்னொரு பேட்டரி நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, இதுல எந்த இஷ்யூ வராது. இப்போ நம்ம பார்க்க போறது வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ஸ், ப்ரெஷர் வாஷர்ஸ். ஸோ இப்போ எல்லார் வீட்லயுமே ஒரு கார், ஒரு பைக் வந்துட்டு யூஸ்வலா எல்லாருமே வச்சிருக்கோம். ஸோ ஒரு கார் வாஷ் பண்ணணும், இன்டீரியர்ஸோட வாஷ் பண்ணணும்னா வந்துட்டு 1000 to 1500 சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா 4000 இருந்து 25,000 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. கமர்ஷியல் டு ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ ஒரு நல்ல ப்ரெஷர் வாஷரை வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா அதோட வைண்டிங்ஸ் வச்சு. இது வந்து அலுமினியம் வைண்டிங் மிஷின். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா மினிமமா தான் இருக்கும், ஒரு கையில லிஃப்ட் பண்ணலாம். பட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் வைண்டிங் மிஷின். இது வந்து ஒரு கையில லிஃப்ட் பண்ண முடியாது, ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ ஒரு மிஷினோட குவாலிட்டியை வந்துட்டு அதோட காப்பர் வைண்டிங் ஒரு அலுமினியம்
மெயின்டிங் வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ வெளியே வந்துட்டு நிறைய 3000 இருக்கு, 2000 இருக்கு ப்ரெஷர் வாஷர்ஸ், 1 year வாரண்டில சொல்லுவாங்க. பட் எல்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு வைண்டிங் ரொம்ப வீக்கா இருக்கும். நம்ம கிட்ட வந்துட்டு எல்லாமே 1 year வாரண்டியோட வித் சர்வீஸ் அண்ட் ஸ்பேர் சப்போர்ட்டோட நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இங்க வந்தீங்கன்னா டைரக்டா உங்க வெஹிக்கிள் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க ப்ரெஷர் வாஷர் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த வகையான ப்ரெஷர் வேணுமோ, இல்ல 100 பார்ல இருந்து 200 பார் வரைக்கும் இருக்கு. ஸோ அதுல எது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கோ அதுல இருந்து நீங்க சூஸ் பண்ணி எடுத்துட்டு போகலாம். உங்களுக்கு இஎம்ஐல டூல்ஸ் வாங்கணும், ஆனா உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இல்லைன்னா கவலையப்பட வேண்டாம். நாங்க எங்களோட ஷாப்ல வந்துட்டு 3000 ரூபாய்க்கு மேல வாங்குற எல்லாத்துக்குமே வந்துட்டு பஜாஜ் ஃபினான்ஸ்ல வந்துட்டு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் அவைலபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸிஸ்டிங் டூல்ஸும் வந்துட்டு உங்களுக்கு பழசாயிடுச்சு அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் நாங்க வச்சிருக்கோம். நீங்க உங்களோட பழைய டூல்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்க அதை எக்ஸாமின் பண்ணிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் போட்டுட்டு நீங்க புதுசா எடுக்கிற டூல்ஸ்ல அது டிஸ்கவுண்டா நாங்க பண்ணி கொடுத்துருவோம். இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்றது. இது கிரைண்டிங் மிஷின், கட்டிங் மிஷின் சொல்லுவாங்க. இதுல 2 வீல் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம், கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்ச்சஸ் நம்ம வீலோட சைஸ் தான் மாறும். சைஸ் பாத்தீங்கன்னா இது 4 inch மிஷின் டிவால்ட்ல. பாஷ் பாத்தீங்கன்னா பாஷ்ல 5 inch மிஷின். இது டோட்டல்ல 4 inch மிஷின் தான். அந்த இதுலயே வந்து டோட்டல்ல உங்களுக்கு 7 inch மிஷின் இருக்கு. டோட்டலா 9 inch மிஷின்ஸும் இருக்கு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. டோட்டல் இல்லாம மற்ற பிராண்ட் பாஷ், மக்கிட்டா, எஸ்டாபோர் அந்த மாதிரி பண்றோம். இது கட்டிங் மிஷின்ல 14 inch கட்டிங் மிஷின். இதெல்லாம் நல்லா ஹாட் செல்லிங் இல்லைங்களா? ஹாட் செல்லிங் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம கிட்ட ரெகுலரா மூவ்மெண்ட் ஆகிற ஐட்டம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலுக்கு யூஸ் பண்றது. இது வந்து ராலி உல்ஃப்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிராண்ட் பண்றோம். ராலி உல்ஃப் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பிராண்ட் இருக்கு. அந்த பெரிய மிஷின், அந்த அலுமினியம் கேசிங் மிஷின்லாம் பெருசுல இருந்து பண்றாங்க. இது எவ்வளவு பிரைஸ் வருதுங்க? இது என்ன ரேஞ்சஸ் வருது? இது உங்களுக்கு 16,000 MRP சார். உங்களுக்கு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு 12,000 பண்ணி தரலாம் உங்களுக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சு 4 inch கட்டிங் மிஷின் பிரைஸ் ரேஞ்சா பாத்தீங்கன்னா 900 ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு 8,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் 4 inch போகும். 5 inch மிஷின் அதே ரேஞ்ச் தான் வரும் உங்களுக்கு. 5 inch பாத்தீங்கன்னா ஒரு 1500 ஸ்டார்டிங் 1500 வரும். 7 inch மிஷின் உங்களுக்கு 5,000 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ட்ரில்லிங் மிஷின் பார்த்து 10 mm இருந்து 6.5 mm இருந்து இருக்கு நமக்கு. 13 mm இருக்கு. இதுல நம்ம மல்டி பிராண்ட் தான் பண்றோம். பிராண்ட் நிறைய இருக்கு. இது பவர் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். அது ஸ்டான்லி இருக்கு. பிரைஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 900 இருந்து ஸ்டார்டிங். 900 ரீசனபிள் பிரைஸ். ஆமா சார். இது 10 mm பாத்தீங்கன்னா 900 வரும். 13 mm இருக்கு. இதை வந்து நீங்க வால்ல ட்ரில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 10 mm மிஷின் பாத்தீங்கன்னா இதுல இம்பாக்ட் வராது. அதனால நீங்க வந்து உட்லயும் ஸ்டீல்ல அழகா ட்ரில் பண்ணலாம். மேல கேசிங் ஏறி நீங்க ட்ரில் பண்றது யூஸ் பண்ணிக்கலாம். 3 kg பிரேக்கர் இங்கோ மாடல். இது இங்கோல இது 3 ஆப்ஷன் மிஷின். 2 kg பாத்தீங்கன்னா 2 kgமே வந்து 3 ஆப்ஷன் மிஷின் தான். 5 kg 7 kg இருக்கு. இது ரெண்டும் பிரேக்கிங் மட்டும் யூஸ் பண்ண முடியும். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் யூஸ் பண்ணலாம், ட்ரில்லிங் யூஸ் பண்ணலாம், சிப்பிங் யூஸ் பண்ணலாம். நீங்க இந்த மாடல் இது 3லுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பிரேக்கர் 11 kg பண்றோம். 7 kgக்கு அப்புறம் 11 kg இருக்கு. 11 kg இப்போ இது பாத்தீங்கன்னா DCA பிராண்டு. இதுலயே வேற பிராண்ட், மற்ற பிராண்ட் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். DCA உங்களுக்கு வந்து 13,000 அந்த ரேஞ்சா வரும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம கோர் ட்ரில்லிங் மிஷின் சொல்லுவாங்க. பெரிய கோர் ட்ரில்லிங் மிஷின். இது நம்ம மேல அந்த கோர் AC கோல்ஸ் போடுறதுக்கு அதுக்குள்ள யூஸ் பண்ணலாம். நார்மல் மிஷின் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். கோர் ட்ரில்லிங் மிஷின் நீங்க வந்து கீழே வந்து போல்ட் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மிஷின் அந்த மாதிரி ஹேண்ட் ட்ரில்லிங் தான். ஓகே, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்களா? ஆமா, இது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். உங்களுக்கு கையில யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நார்மலா ட்ரில் பண்ணிக்கலாம். நார்மல் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கோர் மிஷின் மாதிரியே இருக்காது உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம மார்பிள் கட்டர் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா KPT ஓடது 4 inch மிஷின். இது KPT பவர் மாஸ்டர் சொல்லுவாங்க. இது 5 inch மிஷின் பாஸ்ல இருக்கு. ரெண்டுமே நம்ம வால் கட் பண்றதுக்கு, டைல்ஸ் கட் பண்றதுக்கு, கிரானைட் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். 2 மிஷினுமே 4 inch 5 inch மற்ற பிராண்ட்லயும் இருக்கு. நம்ம இந்த செக்ஷன்ல நம்ம ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இருக்கு, நார்மல் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இருக்கு. அந்த நீங்க ஹேமர்ஸ் இருக்கு, பிளாஸ்டிக் ஹேமர்ஸ், கிளா ஹேமர், பால் பின், கிராஸ் பின் ஹேமர்ஸ் இருக்கு. சாக்கெட்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. கீழே ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம சாக்கெட்ஸ் பண்றோம். இதெல்லாமே இம்பாக்ட் ரிஞ்சுக்கு யூஸ் பண்ற சாக்கெட்ஸ் ஃபுல்லாவே இன்சைட் இருக்கு. அந்த சாக்கெட்ஸோட கனெக்டர்ஸ், எக்ஸ்டென்ஷன் பார்ஸ் அந்த எல்லாமே இருக்கு. எல்ராடு எல்லாமே இருக்கு. இன்சைட் ஸ்பேனர்ஸ் இருக்கு, டபுள் ஸ்பேனர்ஸ் இருக்கு, கியர் ஸ்பேனர்ஸ் இருக்கு, ஸ்பேனர் செட்ஸ் இருக்கு. இதுல ரிங் ஸ்பேனர் செட் இருக்கு, கியர் ஸ்பேனர் செட் இருக்கு, ஃபுல் செட் இருக்கு. இது ஃபுல்லாவே செட் தான் உங்களுக்கு. வேற பிராண்ட்ஸ் இருக்கு. இந்த ஸ்பிட் லெவல்ஸ் ஃபுல்லா நம்ம பண்றோம். இதுல லெவலிங் யூஸ் பண்ற ஸ்பிட் லெவல்ஸ். அந்த ஸ்பேனர்ல ரிங் ஸ்பேனர் செட் இருக்கு. இது சாக்கெட் செட். நீங்க அந்த சாக்கெட் பார்த்துருப்பீங்க. அந்த சாக்கெட்டோட செட்ஸ் இருக்கு. 1/4, 1/2, 1/2 inch, 1/4 inch இருக்குங்க. எல்லாமே ஸ்பேனர் இல்ல? எல்லாமே. ஆமா சார். ஸ்பேனர் என்ன சைஸ்ல இருந்து இருக்குங்க சார்? 6 to 32 வரைக்கும் இருக்கு சார் நம்ம. ஓகேங்க. இன்ச்சஸும் பண்ணிட்டு இருக்கோம். இன்ச்சஸும் இருக்கு நமக்கு. இப்போ கஸ்டமைஸ் பெரிய ஸ்பேனர்ஸ் எல்லாம் பெரிய ஸ்பேனர்னால இருக்கு சார். நம்ம சாகிங் ஸ்பேனர்ஸ் எல்லாம் ஃபுல்லாவே இருக்கு. பெரிய ஸ்பேனர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ பிளேயர்ஸ் இருக்கு. பிளேயர்ஸ் நம்ம கட்டிங் பேஸ் காம்பினேஷன் பிளேயர்ஸ், உங்களுக்கு சர்க்கிள் பிளேயர்ஸ் ஃபுல்லாவே இன்சைட் ஃபுல்லாவே இருக்கு. ஒயர் ஸ்டிப்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லா இருக்கு. இன்சைட் ரிஞ்சஸ் இருக்கு. பைப் ரிஞ்சஸ், அட்ஜஸ்டபிள் ரிஞ்சஸ், மங்கி பிளேயர், பைப் பம்ப் பிளேயர், ரெட் பம்ப் பிளேயர், அதாவது பம்ப் பிளேயர்ஸ் ஃபுல்லாவே இன்சைட் இருக்கு. பம்புக்கு யூஸ் பண்றது. இது ஃபுல்லா டோட்டலோட ரேக்ஸ் ஃபுல்லாவே டோட்டல் தான் இருக்கும். இந்த டோட்டலோட எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாவே இந்த இடத்துல ஹேண்ட் டூல்ஸ் எல்லாமே இன்சைட். ஹெல்மெட்ஸ், ஜாக்கெட்ஸ், ஹெல்மெட்ஸ் அந்த ஃபுல்லாவே இருக்கு. இதுல இது ஃபுல்லா வெல்டிங் ஐட்டம்ஸ், வெல்டிங் கேபிள்ஸ், வெல்டிங் மிஷின்ஸ், வெல்டிங் ராட், எலக்ட்ரோட்ஸ், ஹோல்டர்ஸ், கனெக்டர்ஸ் எல்லாமே நம்ம பண்றோம். அந்த இங்க வந்து கார்ட்லெஸ் ஐட்டம்ஸ். கார்ட்லெஸ்ல கட்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின், ஸ்க்ரூவிங் மிஷின், ரிஞ்சஸ் எல்லாமே இதுல இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மெஷரிங் டூல்ஸ். ஸ்டார்டிங் 3 meters, 30 meters, 50 meters, 70 meters வரைக்கும் நம்ம கிட்ட மெஷரிங் டேப்ஸ் இருக்கு. மெஷரிங் டேப்ஸ் அது இல்லாம நம்ம கிட்ட டிஜிட்டல் இருக்கு. டிஜிட்டல் மெஷரிங் யூனிட். இது வந்து லேசர்ல ஒர்க் பண்றது. இது அதுவுமே நம்ம பண்றோம். ஆக்சசரிஸ்
ஆக்சசரிஸ் பாத்தீங்கன்னா பிளைட்ஸ் ஆக்சசரிஸ் 4 இன்ச் கட்டிங் வீல் இருந்து 14 இன்ச் கட்டிங் வீல் வரைக்கும் இருக்கு ஸ்டீலுக்கு. கிரைண்டிங் வீல், பஃபிங் வீல், ஃபிளாப் டிஸ்க் எல்லாமே நம்ம பண்றோம். எல்லாமே இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்றது நல்ல ரேட்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பிரஷஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிரஷஸ் கப் வீல் பண்றோம். அப்ப இந்த பிளேட் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சர்க்குலர் சா பிளேடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 14 இன்ச் ஸ்டீல் கட்டிங் பிளேடு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ற எம்சில அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஷோரூம்ல மிஷின்ஸ் எல்லாம் பாத்தீங்க சர்வீஸ் எப்படின்னு எதிர்பார்த்தீங்க. இதான் நம்மளோட சர்வீஸ் சென்டர். ஒரு மிஷின் வாங்குறீங்க, அந்த மிஷின்ல ஒரு சின்ன பிரச்சனை, கார்பன் பிரஷ் போயிடுச்சு, ஒயர் போயிடுச்சு, அந்த மாதிரி சின்ன பிரச்சனை கொண்டு வந்தீங்கன்னா 10 மினிட்ஸ் சர்வீஸ் அப்படியே ஹேண்ட் ஓவர் கொடுத்துருவோம். நம்ம ஒரு பெரிய பிரச்சனை நம்ம கிட்ட ஸ்பேர் இல்லை அப்படின்னாலுமே மேக்ஸிமம் 2 டேஸ்ல கையில கொடுத்துருவோம் உங்களுக்கு மிஷின்ஸ். இவ்வளவு பெரிய சர்வீஸ் சென்டர் இருக்கு. ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. கார்பன் பிரஷ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. டக்குன்னு சர்வீஸ் பண்ணி கொடுத்துலாம். டெக்னீஷியன் நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட, அழகா பண்ணி கொடுத்துருவோம். நீங்க டூல்ஸ் அப் வந்தா உங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ், வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ரேஞ்ச் ஆஃப் பிராண்ட்ஸ், எல்லா சைசஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இது போக மற்ற இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ், எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம இந்த டூல்ஸ் ஹப்ல வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மறக்காம விசிட் பண்ணி கண்டிப்பா நீங்க என்ன ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கங்க, யூஸ் பண்ணி பாருங்க. மறக்காம கோயம்புத்தூர் ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.